வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே டயட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம இருக்க ட்ரை பண்ணி ஒரு 1 வாரம் 2 வாரத்தில் டயட்லேருந்து விட்டு டயட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அடிக்கடி அவதிப்பட்டுட்டு இருக்கீங்களா? இது இந்த 2 வாரம் டயட் இருக்கிறது, அப்புறம் அதுலேருந்து பிரேக் ஆகுறது, இந்த சைக்கிளில் நீங்கள் அவதிப்பட்டுறவங்களா இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியே வருது, ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம். இந்த கான்செப்டை நம்ம டோபமின் ரெஸ்ட்ரிக்ஷன் ரீபவுண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோங்க. என்னன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் உடல் எடை குறைக்க விரும்பணும், அல்லது ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு உணவு கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நம்ம இல்லை ஒரு ஃபிட்னஸ் ஆகணும், அதுக்கெலாம் ஒரு உணவு கட்டுப்பாடு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆரம்பத்தில் நமக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் இருக்கும். கட்டாயம் நம்ம குறைக்கணும், நம்ம இதுலேருந்து வெளியே வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன். அப்போது புதிதாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவு முறையிலேருந்து மாற்றுறோம், சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணுறோம். அப்புறம் நம்மளுடைய ஒரு கோல், ஓகே 3 மாதத்தில் இதை அச்சீவ் பண்ணணும், 6 மாதத்தில் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் ஆரம்பிப்போம். அப்போ உடனடியாக ஒரு நல்ல ஒரு டோபமின் லெவல்ஸ் வந்து நமக்கு இருக்கும் பாசிட்டிவாக. ஸோ அந்த மோட்டிவேஷனாலே நம்ம டயட் வந்து தொடரும். ஸோ இந்த 1 வாரங்க, சரிங்களா, ஒரு டயட் அதெல்லாம் ஆரம்பிக்கும். ஒரு உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு டயட் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க. நம்ம ஒரு மாற்றம் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட்டு நிறைய டைம் டயட் ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உடனடியாக அதனால் தேங்கி வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா நீரும் குறைய ஆரம்பிக்கும். அதனால் முதல் 1-2 வாரங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்குங்க. ஸோ கடகடன்னு ஒரு 1 கிலோ 2 கிலோ குறையும். ஸோ அப்போ நம்ம வந்து எதை நோக்கி ஆரம்பித்தோமோ அதோட பயன்களை நம்ம இம்மீடியட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், அதுவே வந்து நமக்கு தூண்டி நமக்கு ஒரு நல்ல உணர்வு வரும். இது வந்து 1 வாரம் நடக்குங்க. அடுத்த ஃபேஸ் தான் ட்ரிக்கியான ஃபேஸு. 2வது வாரத்தில் நமக்கு அங்கங்கே தடைகள் வர ஆரம்பிக்கும். வீட்டில் பசங்க பிஸ்கட் வாங்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், காது குத்து அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கும், அங்கே ஒரு பஃபே விருந்து இருக்கும். அல்லது வீட்டில் நீங்கள் சமைக்கிறப்போ ஒரு டேஸ்ட்டு நம்ம ஒன்று கட்டுப்பாடாக இருப்போம். சரி, குழந்தைங்களுக்கு ஒன்று சமைப்பீங்க, அல்லது ஏதோ ஒன்று நம்ம செக் பண்ணுறப்ப அந்த ஒரு டேஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு சில தூண்டுதல்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம மூளையில் நமக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு இருக்குங்க. இதுதான் ஏதாவது நமக்கு ஒன்று நடந்தால் நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு பகுதி, சரிங்களா. இதை தான் நம்ம வந்து மூளையோட ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லுவோம், வண்டிக்கு பிரேக் இருக்கிற மாதிரி. இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பகுதி வந்து இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரி அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், பிஸ்கட் பாக்கெட்லாம் நீ பார்க்காத, அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாத, சமைக்கிறப்ப இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, பட் இதெல்லாம் நம்ம சாப்பிட வேணாம் அப்படின்னு நம்ம இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு இதை சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெசிஷன் ஃபெட்டிக் வர ஆரம்பிக்கும். சரி, இதை சாப்பிட்லாமா வேணாமா, இல்லை ஒன்று இது சாப்பிட்லாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். இதை தான் டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோங்க. இப்போ வந்து நம்ம மூளை இந்த 2வது வாரத்தில் இந்த ப்ராசஸில் நமக்கு ஒரு ரிவார்டுக்கு ஏங்க ஆரம்பிக்கும். ஒரு விருது, ஒரு கிஃப்ட், ஏதோ ஒன்று கிடைக்கணும். ஸோ அப்போ வந்து என்னடா 2 வாரமாக நம்ம இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளோட ஒரு டயட் இருக்கோம், இதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாதா அப்படின்னு அதுக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு நம்ம மூளை வந்து ஏங்க ஆரம்பிக்கும். இதை தான் ரிவார்டு டிப்ரிவேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்புறம்தான் 3வது வாரத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கும். வாழ்க்கையே வந்து ஒரு சூன்யமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா வாழ்க்கை, எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, நம்ம வேறு ஏதோ உணவு கட்டுப்பாடுன்னு இருக்கோம், நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லையே. சரி, நாம் இப்போ ஒரு 1 கிலோ குறைஞ்சிருக்கோம், இதை வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு, சரி ஒரு பிளேட் பிரியாணி வாங்குவோம், ஒரு சாக்லேட் வாங்குவோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவோம், ஒன்றே ஒன்று இன்றைக்கி மட்டும் ஒன்று வாங்குவோம் அப்படின்னு நம்ம மூளை வந்து அதுவே வந்து ஒரு இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கும். உடனடியாக நாம் வந்து மூளை சொல்கிறத கேட்டு சரி ஓகே, சரி இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். அந்த ஒரு நாள் ரிவார்டு, ஒரு நாள் சீட்டிங் அப்படிங்கிறது அப்படியே 1 வேளை 2 வேளை 3 வேளை 2 நாள் 3 நாள், சரி இந்த வாரம் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம், நாளையிலேருந்து ஆரம்பிப்போம் இப்படின்னு நம்ம மனசு சொல்ல ஆரம்பிக்கும். அவ்வளோதான், 4 நாள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா அப்புறம் நம்ம வந்து பழக்கத்துலேருந்தே நம்ம டோட்டலாக வெளியே வந்துடுவோம். டயட்டெல்லாம் வந்து தூக்கி கெடாசிடுவோம். அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிள், அப்புறம் 2-3 வாரம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அப்புறம் ஒரு கில்ட் ஸ்டேஜ், ஒரு குற்ற உணர்ச்சி, என்னடா இப்படி ஆரம்பித்தோம், 2 வாரத்தில் டயட்லாம் போச்சே, 1-2 கிலோ வெயிட்லாம் குறைஞ்சிது, ஆனால் இப்போ மறுபடியும் எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சோகத்தில் ஆழ்ந்து போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் அந்த டயட் ஆரம்பிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வரத்துக்கு இன்னும் 2 மாதம் ஏதாவது பிரச்சனை வாழ்க்கையில் நடந்தால் தான் சரி
அப்படியே முதுகு வலிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சரி இன்னமேவாவது நம்ம வந்து டயட் ஆரம்பிக்கணும், மூட்டு வலிலாம் வருது அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போங்க. இதுதான் உங்களுக்கு டோபமின் டெப்ரிவேஷன் அண்டு ரிவார்டு சர்ஜ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு, அப்புறம் அந்த கட்டுப்பாடை தீர்க்கறதுக்கு நாமளே வந்து ஒரு விருது கொடுத்துக்கிறது, அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ங்க. ஸோ இதை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுறது, ஸோ எப்படி அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டயட் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத அறிவியல் பூர்வமாக பார்ப்போம். இதில் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நமக்கு வில் பவரே இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கை இல்லை, அதனால தாங்க நான் டயட்லேருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையோ உங்களுக்கு மனக்கட்டுப்பாடோ இல்லாததுனால இது நடக்கிறதில்ல. உங்களுக்கு டெசிஷன் ஃபெட்டிக் அப்படிங்கிற விஷயத்த குறைக்கணுங்க. அதாவது 10 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா குழப்பம், ஆனால் இதே ஆப்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா குழப்பாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ச்சியான ஒரு நிலை வந்து உண்டாக்கணும். ஒரு விராட் கோலி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், எனக்கு 5 வருஷம் காலையில் இதே உணவு, மத்தியானம் இதே உணவு, நைட் இதே உணவு அப்படின்னு எனக்கு கொடுங்க பாஸ், அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன் சந்தோஷமாக அப்படிம்பார். அதுதாங்க வந்து ரிமூவிங் டெசிஷன் ஃபெட்டிக். அப்படின்னா என்னங்க, நிறைய வெரைட்டியாக டயட்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் சில பேஷண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் கொடுக்குற டயட்டு சில சமயம் பார்த்தா ஒரே விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குன்பாங்க. அப்படி தாங்க இருக்கணும், சரிங்களா? வெரைட்டியாக நம்ம என்ன கல்யாண விருந்தாக போடுறோம், சரிங்களா? வெரைட்டியாக ஒவ்வொரு வேலைக்கும் 10 வகையான சமையல் சாதம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக டெசிஷன் ஃபெட்டிக்கே இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணுங்க. ஸோ காலையில் ஒரே மாதிரி ஒரு கான்செப்டில் சில உணவுகள், மதியம் ஒரே மாதிரியான கான்செப்டில் சில உணவுகள், சில சமயம் அதே உணவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள். நிறைய பேர்லாம் காலையில் டெய்லி ஒரே ஐட்டம் சாப்பிடுவாங்க, மதியானம் டெய்லி ஒரு முட்டை காய்கறி அப்படி சாப்பிடுவாங்க, நைட்டு ஒரு ப்ரோட்டீன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, ரொம்ப சிம்பிள். இல்லை மதியானம் ஒரு ரைஸ் சப்பாத்தி வாட்டவர், அந்த ஒரு அப்படியே அதே பேட்டர்னே போகணும். ஸோ நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது, இது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமான்னு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு செட் ஆகிடும். ஓ காலையிலனா இதுதான், மதியானம் ஆனால் இதுதான், நைட்டு இதுதான், அது செட் ஆகிடணும், அது மாறவே கூடாதுங்க. ஸோ இந்த டெசிஷன் ஃபெட்டிகை இதுவா அதுவான்னு நம்ம மனசை யோசிக்க வேண்டிய ஒரு நிலையே வரக்கூடாதுங்க. அது பண்ணால் தான் நம்ம மனசில் குழப்பம் வராது. ஸோ இதிலேருந்து வெளியே வர மாட்டோம். ரெண்டாவது, என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். நம்மளுடைய சூழ்நிலைகளை ஒரு கட்டுப்பாட்டு கேட்கணும். ஸோ இப்போ ஒரு டயட் இருக்குமா, இப்போ ஸ்நாக்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்கன்னா அது அட்லீஸ்ட் உங்கள் கண்ணு முன்னாடி அதை வைக்காதீங்க, சரிங்களா? அது ஒரு வேறு ஒரு இடத்துல வச்சுருங்க. நார்மலாக நீங்கள் ஒரு கிச்சன் போகிறீங்க அல்லது ஒரு சாப்பிட வரீங்க, ஹாலில் இருக்குது, அந்த இடத்துல எங்கேயுமே அந்த ஸ்நாக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அது எங்கேயோ ஒரு மூலமாக ஒரு ஓரமாக ஏதோ ஒரு மூலையில் வச்சுக்க சொல்லுங்கள். ஸோ தட் அதை நம்ம பார்க்கல அப்படின்னா அட்லீஸ்ட் அதை பற்றி நாம் நினைக்காமல் இருப்போம். நம்மளுடைய சூழ்நிலையை சுற்றி பாசிட்டிவான விஷயம், சரிங்களா? நீங்கள் ஜிம் போகணுமா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜிம் ட்ராக் பேண்ட்டு சூட்டு, அது ஏதாவது ஒரு இந்த ஷூவு, ஏதாவது ஒரு 2 க்ளவுஸு, அதை ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா சரி இது போகணும் கிளம்பணுங்கிற ஞாபகம் இருக்கும். ஸ்நாக்ஸ் டப்பாவை போய் நம்ம கண்ணு முன்னாடி வச்சோம்னா அப்புறம் வந்து அதுலேருந்து வெளியே வரலான்னு தான் தோணும். ஸோ கண்ணு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஐட்டத்தை வைக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் நிறைய பேர் சீட் டேஸ் அப்படின்னு கேட்பாங்க, சார் சீட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் அப்படி சீட் மீல் கொடுங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து தவறுங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பிளான்டு இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம பிரெயினுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிவார்டு ப்ரோக்ராம் இருக்கலாம். ஸோ நாமளே ஓகே ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த மாதிரி ஒரு உணவு இந்த அளவு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்டு, சரி மேபி ஒரு ஸ்வீட்டுனா ஸ்வீட்டு, அல்லது சரி ஒரு கடலை பர்ஃபி 2 பீஸு, அந்த எண்ணிக்கை முதற்கொண்டு அளவு முதற்கொண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்க பிரியாணி, இந்த கடையில் இத்தனை போர்ஷன், ஹாஃப் போர்ஷன் வீட்டுக்கு வாங்கி நீங்கள் ஹாஃப் போர்ஷன் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கணக்கு இருக்கணும். இன்றைக்கி சீட் டே, நான் போய் கடையில் போய் என்னென்னலாம் தோணுதோ அதை சாப்பிட்றேன், அப்படி இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம பிரெயின் ரிவார்டுனா கூட நமக்கு ஓகே இதுதான் ரிவார்டுங்கிறதுக்கு நம்ம மனசு வந்து பழகிக்கும். இது வந்து பிளான்டு இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோங்க. அப்புறம் நிறையா வெரைட்டி உள்ள விருந்துகளுக்கு வந்து போகிறது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை அங்கே போனாலும் என்ன மாதிரி சாப்பிட்ணுன்னு நம்ம மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பொதுவாகவே கல்யாண வீடுகள்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15 ஐட்டம் 20 ஐட்டம் இருக்குன்னா நமக்கு பசியே இல்லைனாலும் நம்ம மனசு என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லும், சரிங்களா? அதான் வெரைட்டிஸ் நிறையா இருந்தால் இது ஒரு ப்ராப்ளம். ஸோ நாம் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே ஒரு இடங்களுக்கு போகிறதா இருந்தாலும் நான் வந்து அங்கே நான் ஒரு மாவுச்சத்து சாப்பிடுவேன், அல்லது வந்து ப்ரோட்டீன் ஐட்டங்கள் 2 சாப்பிடுவேன், காய்கறியில் ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் ஏதாவது பொரிச்ச உணவுகளில் நான் 1 சாப்பிடுவேன், 1 பீஸ் சாப்பிடுவேன் அப்படின்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அங்கே எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பித்து கடைசியாக வந்து கொள்ளு ரசம், அந்த ஊறுகாய், அந்த மோர் மிளகாய் வரைக்கும் நான் வந்து இதாக விட மாட்டேன்
அப்படிங்கிறது போக வேண்டாங்க. அவங்க விருந்து வந்து வெரைட்டிக்கு அப்படி தான் போடுவாங்க. பட் நம்ம உடம்பு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரொட்டீன் வச்சுக்கிட்டா நிறைய ஐட்டம் இருக்கிற விருந்துகளுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடாக இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. நம்ம வெறும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உடற்பயிற்சி சேர்க்கும்போது 2-3 முக்கியமான விஷயங்கள் நடக்குங்க. ஒன்று, பொதுவாகவே நம்ம டோப்பமைன் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். நம்ம GLP-1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய GLP-1 மருந்துகள்லாம் வந்துருச்சு, அதை விடுங்க. நேச்சுரலாக நம்ம GLP-1 அப்படிங்கிற இன்க்ரெட்டின் ஹார்மோன் நம்ம பிரெயினில் ஜாஸ்தியாகும், பசி உணர்வை அடக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சாப்பாடு போதுங்கிற உணர்வு வரும். இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அருமையாக குறையும். அப்புறம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசால் அதோட அளவுகள் குறையும். இதெல்லாம் நடக்கிறதுனால சரியான உடற்பயிற்சி எதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அதுக்காகவாது இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம், உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதுக்காகவாது நம்ம வந்து இந்த டயட்டை வந்து இன்றைக்கி நம்ம உடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் மனசில் இருக்குங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். சரிங்களா? ஸோ சரியான உடற்பயிற்சி ரொட்டீனில் இருந்தோம்னா அதுக்காகவே நம்ம டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. நம்ம மைண்டு வந்து அப்படியே கச்சமுச்சன்னு நமக்கு வந்து அந்த ஆசையை தூண்டுறதுக்கு பதிலாக நம்ம மனசு ஒரு ஸ்டேபிளான மனோநிலையில் இருக்கும். ஸோ அதுக்காகவும் உடற்பயிற்சியை சரியாக பண்ணுறது இந்த வகையிலையும் நம்ம பிரெயினை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுதுங்க. எனவே டயட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு வாரம் ஆரம்பித்து 2வது வாரத்தில் இருந்து 3வது வாரத்தில் முடிக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலை. ஒரு டயட்டோ அல்லது எதுனாலும் இந்த கான்செப்ட் பொருந்தும். ஸோ ஷார்ட் டேர்மாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரொட்டீன், நம்மளை ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ரிவார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம் இதை வந்து ஒரு தொடர்ந்து நம்மளுடைய கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து எடுக்க முடியுங்க. ஸோ இதை நோக்கி நம்ம பின்பற்றினோம்னா கரெக்டாக வந்து நம்ம டயட்டோ இல்லை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். இது டயட் மட்டும் இல்லைங்க, வேறு என்ன நீங்கள் ஒரு படிக்கணும் அல்லது எக்ஸாம் படிக்கணும் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் பொருந்தும். ஸோ இந்த சைக்காலஜி கான்செப்ட்டு நீங்கள் பின்பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.